எத்தனையோ பேர் அவங்க ஒரு பாட்டு நாடோடியில் ஒரு பாடல் இருக்குது பாருங்கள். அதில் இந்த என்ன அழகான இசை, அது எவ்வளோ மென்மையான இசை. அதை இரவு நேரத்தில் கேட்கணும் நீங்கள். அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ வாழ்க்கை சுமைகள் இருக்குது, வாழ்க்கை சிக்கல்கள் இருக்குது, வாழ்க்கை போராட்டங்கள் இருக்குது. இதிலிருந்தெல்லாம் தற்காலிக விடுப்பு வேண்டும்னு சொன்னால் நான் சொல்கிற பாட்டெல்லாம் கேளுங்க. இரவில் உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஓசையின்றி பேசும் மொழி. பாருங்க, வார்த்தையே கிடையாதான். உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஓசையின்றி பேசும் மொழி, அது தேவன் தந்த தெய்வ மொழி என்று அந்த பாடல் இருக்கு. அந்த பாடல் முழுக்க பார்க்கணும் நீங்கள். கோடி மனிதர் பேசிய பின்பும் குறைவில்லாமல் வளர்வது காதல், நாடு விட்டு நாடு சென்றாலும் தேடி சென்று சேர்வது காதல் அப்படின்னு அந்த பாட்டை முடிப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். கடலும் வானும் பிரித்து வைத்தாலும் காதல் வேகம் காற்றினுக்கு இல்லை என்கிறார். காற்றுக்கு கூட இல்லை அந்த காதலுடைய வேகம். அது மாதிரி ஒரு அழகான அதுக்கு போட்ட மெட்டு. அதில் எம்ஜிஆருடைய கடைசி காலத்து பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா காதல் பாடல்கள்லாம் கொஞ்சம் நிறைய அத்துமீறல்களாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இந்த காட்சியில் ரொம்ப மென்மையாக, ரொம்ப இதமாக அந்த காதலனும் காதலியும் அந்த சூழலும் ரொம்ப அழகான பாடல். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் உலகத்தின் எல்லா மொழிகளிலும் எழுத வேண்டிய, மொழிபெயர்க்க வேண்டிய பாடல் ஒரு காதல் பாட்டு அப்படின்னு சொன்னால் அது இதய கமலத்தில் உள்ள பாடல் தான். கேவி மகாதேவன் இசையில் சுசிலா பாடிய அந்த பாடல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. அதுதான் என் காதல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத உன் சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இல்லை, பாப்லோ நெரூடா என்கிற புரட்சி கவிஞன், சிலி நாட்டினுடைய புரட்சி கவிஞன், அவன் ஒரு வரி அழகாக சொல்வான். லவ் இஸ் ஸோ ஷார்ட் பட் ஃபர்கெட்டிங் இஸ் ஸோ லாங் அன்னுவான். வேகமாக காதலிச்சிடலாம், ஆனால் அந்த காதலை மறப்பது என்பது அவ்வளோ வேகமாக நடக்காது. லவ் இஸ் ஸோ ஷார்ட் பட் ஃபர்கெட்டிங் இஸ் ஸோ லாங். இங்கே நீங்கள் பாருங்கள், நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோயில், நான் உந்தன் தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. இதுதான் என் காதல். இதை விட காதலுக்கு இலக்கணம் வகுக்கவே முடியாது. இது அவ்வளவு அற்புதமாக எல்லா காதல் பாடல்களும், கண்ணதாசன் எழுதிய காதல் பாடல்களில் நிறைய ஆன்மநேய கலப்பு நிலையிலே தான் இருக்கும். விரசம் அதிகமாக இருக்காது. விரசம் எங்காவது சில இடங்களில் இருக்கும், விரசமே இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை ஒரு இடக்கர் அடக்கலாக சொல்லியிருப்பார் அவர். இப்போ சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. ஒரு முழு ராத்திரி கதையும் சொல்லிட்டான்ல. இல்லை, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. நான் 10 வயது பையனை என் பக்கத்து உட்கார வச்சுன்னு இந்த பாட்டை கேட்டேன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த நேரத்தில் என்ன, அந்த பருவம் வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடியது போல இந்த பாடல்களை அவர் எங்காவது விரசம் வரணும்னா அதில் ஒரு இடக்கர் அடக்கல். இப்போ நீங்கள் வந்து எண்ணிரண்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு, என் கல்லூரி காலத்தில் நான் எப்பொழுதும் பாடின்னு இருப்பேன். அதை 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். அதில் அழகு பார், காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்ற மயில் இரவினிலே மலர்ந்தாள். இந்த பாடம் இப்படி போகிறது இல்லையா? இந்த கடைசி சரணம் தான் முக்கியமானது. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். எவனுக்காக புரியுமா சாதாரண ஆளுக்கு? சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். அப்படியெல்லாம் இடக்கரடக்கலாக சொல்லுகிற ஆற்றல் கண்ணதாசனுக்கு இருந்தது. எப்பொழுதுமே நான் வந்து சொல்லுவேன், ஒரு மிக அற்புதமான இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட மயக்கத்தினுடைய சாயலே இல்லாமல் ஆன்மநேயத்தில் அதனுடைய உச்சத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு காதல் உணர்வை பாரதி மாதிரி காட்டியவன் எவனுமே கிடையாது. காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் 10 மாற்றுப்பொன் ஒத்த நின் மேனியும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே அங்கோர் விண்ணவனாக புரியுமே. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன், துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கண்ட பொழுதிலே, கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே அமுதூறுதே. பேரை சொல்லும் போதே வாய் முழுக்க அமுதூறு தான். கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே அமுதூறுமே. என் அதாவது உயிர் சோதியை வளர்த்த தீயே, என் சிந்தனையே என் சித்தமே என்றது பாடல் முடியும். அந்த பாடலை நீங்கள் பாருங்கள், என்ன அதில் எங்காவது சரீரம் சம்பந்தப்பட்ட சதை மயக்கத்தை தருகிறார் போல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அந்த பாடலில் உங்களால் காட்ட முடியுமா? அதுதான் உன்னதமான காதல். காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் எச்சில். ஆனால் அந்த எச்சில் காதலனுக்கு எப்படி தோணுது? அமுதம், அதுவும் ஊற்று மாதிரி சுரக்குது. அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும். அவ்வளவு குளுமை அந்த பார்வையில். அது தமிழுக்கே ஒரு புது சொற்றொடர் அது. நில ஊறி ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொன்னொத்த நின் மேனியும். 10 மாற்று பொண்ணு கலப்படமே இல்லாத பொண்ணு. 10 மாற்று பொன்னொத்த நின் மேனியும் என்னை வந்து தேவரோகத்துக்கே கொண்டு போயிடுது. அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் பார்த்தா அந்த பாடலுக்குள்ள ஆன்மநேய கலப்பை பார்க்கலாம். அதற்கு இணையாக நான் கண்ணதாசன் எத்தனையோ காதல் பாடல் எழுதியிருக்கார், எண்ணற்ற காதல் பாடல் எழுதியிருக்கார். ஆனால் போலீஸ்காரன் மகளில் அந்த பாடல், அது ஸ்ரீதர் படம் பிடித்திருக்கிற அந்த காட்சி அமைப்பு, அது வந்து பிபிஎஸ், எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், பிபிஎஸ் குரல் அது வந்து அப்படியே வெல்வெட்டு துணியில் கையை வச்சு அப்படியே தழுவினே போனீங்கன்னா எப்படி ஒரு சுகமான தழுவல் தருமோ அந்த குரல் பிபிஎஸ்கான குரல். அது ஜானகி சொல்லவே வேண்டாம். பிபிஎஸும் ஜானகியும் சேர்ந்து அமரத்துவம் 1000 முறை கேட்டிருப்பான் அந்த பாட்டை. கண்ணதாசன் தான். பொன்னென்பேன் சிறு பூவென்பேன். அவ கேட்குறா,
என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்க. இவன் சொல்கிறான், பொன்னென்பேன், சிறு பூவென்பேன், காணும் கண் என்பேன், வேறு என்னென்பேன். உடனே இவன் கேட்குறான், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? என்னென்பேன், கலை ஏடென்பேன், கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். அங்கே தன்னை தாழ்த்தி அவனை உயர்த்துறா பாருங்க. வெறும் கண்கள் என்ன பார்க்க முடியுமா? கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். கொத்து மலர் எடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்து சிரித்திருப்பேன். தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் கழித்திருப்பேன். உனை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார்? என்ன பாடல் பாருங்க. உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார்? அவ பாடுறா பாருங்க. சின்ன சின்ன குழந்தை அன்னை அவள் மடியில் தவழ்வது போலே தவழ்ந்திருப்பேன். அங்கே காதல் என்பதே ஒரு உன்னதமான நிலையில் தாய்மை நிலைக்கு போயிடுது. சின்ன சின்ன குழந்தை அன்னை அவள் மடியில் தவழ்வது போலே நான் தவழ்ந்திருப்பேன். அவன் கண்ணை மெல்ல மறைத்து கையில் உன்னை எடுத்து காலமெல்லாம் நான் கழித்திருப்பேன். என்னை மறந்திருப்பேன், உன்னை நினைத்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன், கண்ணில் கலந்திருப்பேன். இதுதான் அந்த பாடல். அந்த பாடலை நீங்கள் பிபிஎஸும் ஜானகியும் பாடி அந்த இசை கோலத்துக்கு இடையில் அது பாலாஜியும் விஜயகுமாரியும் வரக்கூடிய காட்சி. அது அற்புதத்திலும் அற்புதமான பாடல். இது மாதிரி காதல் பாடல்களை நாம் ஏராளமாக சொல்லலாம். காதல் பிரிவை பற்றி ஏராளமாக நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதாவை விட ஒரு காதல் பிரிவில் சொல்லக்கூடிய பாட்டு வேணுமா உங்களுக்கு? கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா? எவ்வளவு ஏக்கத்தை அந்த வார்த்தையில் கொண்டு வந்தவ இறக்கிறா. என்னடா காதல் செய்த நீ என்னடா காதல், என்னை புரிந்து கொள்ளவில்லையே நீ. அதை படிப்படியாக கொண்டு வருவது பார்க்கணும். கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைய தெரிந்த தலைவா என்னை புரியாதா? அவ்வளோ அழகான பாடல் அது. அது மாதிரி காதல் பாடல்னு சொன்னால் அது ஒரு ஏறக்குறைய அவர் ஒரு 3000 பாட்டாவது எழுதியிருப்பார். 5000 பாட்டில் இந்த 3000 பாட்டில் தேடி தேடி எடுத்தெல்லாம் சொல்லணுன்னா அது ஒரு நீண்டுக்கினே போகும். நிறைய நான் அந்த காதல் பாடலுக்குள்ளே போகலை. இந்த குடும்ப உறவுகளில் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் காதலிச்சாங்க, 2 பேரும் காதலித்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கினாங்க. படிப்படியாக போவோம். குழந்தை பருவத்துலேருந்து பிறகு மெல்ல வளர்ந்து படித்து காதல் செய்து பிறகு இப்போது அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த பாலும் பழமும் என்ன படம், அந்த படத்தில் சிவாஜி கணேசனை சரோஜாதேவி சாப்பிட்ருப்பாங்க. அதை சிவாஜியே ஒத்துக்கிறார். இருவர் உள்ளம் படத்திலையும் பாலும் பழம் படத்திலையும் சிவாஜியை மிஞ்சக்கூடிய நடிப்பாற்றலை சரோஜாதேவி காட்டியிருப்பாங்க. எம்ஜிஆர் படங்களில் அவர் நடிப்பாற்றலை காட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய திரைப்பட வாழ்க்கையிலேயே ரொம்ப அற்புதமான நடிப்பாற்றலை காட்டியதுன்னா பாகப்பிரிவினை. அதற்கு பிறகு நீங்கள் இந்த இருவர் உள்ளம், இது மாதிரி படங்களில் தான் பாலும் பழம், இதெல்லாம் மிகச்சிறப்பாக அந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. இந்த பாடல் காட்சி இன்றைக்கி நான் ஒரு காதல் காட்சி
இப்போ நம்ம படம் எடுக்கணும். இப்பொழுது உள்ள பட தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, பாடலாசிரியர்களுக்கெல்லாம் தமிழறிவு மணியன்னா ரொம்ப கோபம் வரும். இப்போ ஒரு பாடல் காட்சின்னு வச்சிங்களேன், ஒரு பாடலை ஒரு கவிஞர் எழுதி கொடுத்துட்டாரு, உடனே பாடல் போடணும். தயாரிப்பாளர் இயக்குனர் என்ன சொல்வார், இப்போ வந்துங்க இந்த காதல் காட்சி இதில் நம்ம வந்துங்க ஒரு பகுதியை அதை மாண்டேஜ்னு சொல்லுவாங்க, அது ஒரு பகுதியை நம்ம பாரிஸில் எடுக்கிறோங்க, அப்புறம் இன்னொரு பகுதி அங்கேருந்து அப்படியே வந்து லண்டனில் எடுக்கிறாங்க, லண்டனில் எடுத்துட்டு மெல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போய் சிட்னியில் எடுக்கிறாங்க. இந்த ஒரு பாட்டிலையும் அவனை மொட்டை அடிச்சிடுவான் பட தயாரிப்பாளரை. இது வந்து ஒரு பாடல் என்பது, அதாவது செலவை விடுங்க. ஏன் காதலிக்கிற எந்த காதலர்களும் பாட்டு பாடின்னு இருக்க மாட்டாங்க இல்லையா? ரெண்டு காதலர் ஒருத்தன் காதலன் காதலி உட்கார்ந்து கொண்டு உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் எவனும் பாட மாட்டான், எவனும் பாட மாட்டான். இருந்தாலும் இந்த மண் என்பது இசை, பிறந்தாலும் பாட்டு தான், தொட்டிலில் இருந்து போகிற வரைக்கும் பாட்டு தான். அதனால் இது பாடல் அனுமதிக்கிறோம், ஒரு காதலனும் காதலியும் பாடுறது. அது பாரதி ராஜா வருவதற்கு முன்ன ஒரு தனியாக ஒரு காதலன் காதலி மட்டும்தான் பாடின்னு இருந்தாங்க சினிமாவில். நம்ம நண்பர் வந்தார், 100 பெண்களுக்கு வெள்ளை ஆடை உடுத்து விட்டார். சுற்றி சுற்றி வருவாங்க அவங்க, இவங்களுக்கு நடுவில் இவங்க காதல் பண்ணுவாங்க. எப்படிடா காதல் வரும்? 100 பேர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 500 1000 ஆயிடுச்சு. என்னென்ன பேன் இண்டியா படமா அது, பேன் இண்டியா பிரம்மாண்டம். காதலனும் காதலியும் பாடுறாங்க, 1000 பேர் பின்னால் அவங்க ஆடுறதும் பாடுறது. வெறும் சேட்டைகள், குரங்கு சேட்டை தான் இன்னைக்கு பாடல் நடன அமைப்புகள் எல்லாம். சேட்டையை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா எங்கேயோ போயிடலாம் நீங்கள். புரியுதா உங்களுக்கு? சேட்டையை நடன அசைவில் காட்டணும் நீங்கள். இந்த இளைஞர்கள் அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பாலும் பழத்தில் இந்த பாட்டில் இந்த பீம் சிங் என்ன நான் சொன்ன மாதிரி தான் 1000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தா அதிகம். இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு இட்டு போயிருப்பார் அவர். மகாபலிபுரத்தில் போய் ஒரு பாறையை காட்டுறாரு. இதை பாருங்கள் சிவாஜி, நீங்களும் சரோஜாதேவியும் இந்த பாறையில் இது அங்கேருந்து இந்த வரல நடங்க, அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் உட்காருங்க, அப்புறம் எழுந்து அப்படி நடங்க, அவ்வளோதான் அந்த பாட்டு. ஆனால் அது கண்ணதாசன் எழுதியிருக்கிறதும் அதில் அதுக்கு சிவாஜி அந்த பண்ணுற முகத்தை காட்டுற அழகு இருக்க எத்தனை முறை ஒன்றா பார்க்கலாம் ஐயா. அது வந்து பாடல் என்ன, நீங்கள் எத்தனையோ பாடல்கள் இப்போ நான் வந்து திருமணமானவர்களுக்கு வந்துட்டேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், கணவன் மனைவியிடம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த விவாகரத்துக்காக முடிவெடுக்கக்கூடிய தம்பதியர், கணவன் மீது கோபம் கொண்டிருக்கக்கூடிய மனைவி, மனைவியின் மீது வெறுப்பு கொண்டிருக்கிற கணவன், நான் சொல்கிற ஒரு 2-3 பாடல்களை தயவு செய்து ஒன்றா உட்காந்து பாருங்கள், உங்கள் முடிவை மாற்றிப்பீங்க. இது தேவையா, நீதிமன்றத்துக்கு போகணுமா வேண்டாம்னு முடிவெடுப்பீங்க. இந்த பாடலை பாருங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். என்னதான் இருந்தாலும் அந்த ஆணாதிக்க புத்தி அங்கே வந்து தலை காட்டுது இல்லையா? இப்போ அவ என்ன சொல்கிறா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், நான் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறா. இவன் என்ன சொல்கிறான், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், வேற எவனாக கூடாது. எந்த பொருளை பார்த்தாலும் நான் தான் உனக்கு தெரியணும். அப்போ அந்த பொசசிவ்னஸ் அதை அப்படியே வெளிப்படுத்துறது. இதை நான் எங்கேருந்து இவர் எடுத்திருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன். பல இலக்கிய பாடல்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் தான் பாரதிக்கு, அது கண்ணதாசனுக்கு. அதை பேசினா தனியாக பேசலாம், எந்தெந்த இலக்கிய பாடல்லேருந்து கண்ணதாசன் எப்படியெல்லாம் அது தழுவியிருக்காருன்னு. இதே பார்த்திங்கன்னா பாரதி ஒரு அழகாக சொல்லுவான், நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன், நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன்,
நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன், திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன், சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன், பிரித்து நிதம் மேகம் அளந்தே பெற்றதுன் முகமன்றி பிரிதொன்றில்லை. எதை பார்த்தாலும் உன் முகம்தான் எனக்கு தெரியுது. கடலை பார்த்தாலும் சரி, கடலில் வருகிற அலையை பார்த்தாலும் சரி, அலையில் இருக்கும் நுரையை பார்த்தாலும் சரி, நீல வானத்தை பார்த்தாலும் சரி, வானத்தை தழுவுகிற மேகத்தை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் நீயாகவே எனக்கு காட்சி தருகிறாய் என்று பாரதி. இது அதுதான் இங்கே கண்ணதாசன் இறக்கி வைக்கிறாரு. நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும். புரியுதா? அழகு. அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பெண் எப்பொழுதும் தியாக உணர்வு நிரம்பியவள், ஆணுக்காகவே வாழ்பவள். இவனுக்காகவே வாழ்வான், அவள் இவனுக்காக வாழ்வாள், அவள் அவளுக்காக வாழ மாட்டாள். நான் சொல்கிறதெல்லாம் கண்ணதாசன் எழுதின காலத்தை சொல்கிறேன். புரியுறதா உங்களுக்கு? அவன் என்ன சொல்கிறா நீங்கள் பாருங்கள். இது மாதிரி எவ்வளோ என்ன அழகாக பதில் சொல்கிறான். அந்த பாடலே ஒரு பாடலுக்குள்ளே என்னென்ன ரசவாதமெல்லாம் செய்கிறான் இந்த மனுஷன். அவன் சொல்கிறா, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். பாலோடு பழம் யாவும் நமக்காக வேண்டும்னு அவன் சொல்லலாம், சொல்லலை. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். என்ன மாதிரி அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறா பாருங்க. பாலும் பழமும் நீ உண்டு பசியாறு, அதை பார்த்தாலே ஏன் பசியார் ஆறிடும்? ஏனென்றால் உனக்கென்றே வாழ்பவள்னா. அதனால் பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், அது நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். சொல்லென்றும் பொருளென்றும் மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை. இந்த பாட்டை ஒரு 10 வாட்டி இந்த 2 பேரும் கணவன் மனைவியை போட்டு போட்டு பார்க்கட்டும். இப்படி தான் வாழணுமா? கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனா? ஆனால் நாம் அப்படி வாழலையே. சரி, இனியாவது நம்ம திருத்திக்கணும், இப்படியாவது வாழுவோம். பல நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம். இந்த படத்தில் இந்த பாடல் என்னால் மறக்கவே முடியாது. இதில் ஒரு பெரிய அந்த பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உவமைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, உருவகம்னு சொல்ல முடியாது, பெரிய அணிநயங்கள்னு சொல்ல முடியாது. அப்படியே இலக்கிய நயத்தோடு கூடிய வார்த்தைகளின் வரிசை என்றும் சொல்ல முடியாது. சாதாரண வார்த்தை, ரொம்ப எளிமையாக பாமரனுக்கு புரிகிறார் போல ஒரு பெண் இதைவிட தன்னுடைய கணவனுக்காக தன் மன உணர்வை வெளிப்படுத்தவே முடியாது.